மீசான் டைம் நேர்களை நிகழ்ச்சிக்குள் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். சவுதி அரேபியா அதிரடியாக ஈரான் மீது தாக்குதல் நடத்திய செய்தி பெரும் பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்கு. அமெரிக்கா ஈரானிடையே புதிய யுத்தம் மூழுவதற்கான வாய்ப்பிருப்பதான செய்திகள் இப்போது பெரும் அச்சத்தை உண்டு பண்ணிருக்கு என்ற பல்வேறு செய்திகள் தான் இன்றைய பதிவு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம், விரிவாக பார்க்கலாம். அமெரிக்கா ஈரானிடையே தான் யுத்தம் நடந்தது. ஈரான் தான் மத்திய கிழக்கு நாடுகளில் அமெரிக்காவுக்கு விசுவாசமான நாடுகள் மீது அதிரடியான தாக்குதல்கள் நடத்தி மிரட்டலை விட்டிருந்தது. இதுக்கிடையில் ஒரு அதிர்ச்சியான செய்தியைத்தான் இப்போது ராய்ட்டர் செய்தித்தளம் வெளியிட்டிருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுதி அரேபியா ஈரான் மீது எந்த ஒரு முன் அறிவித்தலுமின்றி அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில வான்வழி தாக்குதல்களை ஈரான் மீது மேற்கொண்டது அப்படின்ற ஒரு செய்தியை இப்போது வெளியிட்டது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை உண்டு பண்ணிருக்கு. மேலும் அந்த செய்தி என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடந்த போரில் ஈரான் சவுதி அரேபியா மீது அதிரடியான தாக்குதலை மேற்கொண்டதுக்கு பதிலடியாகத்தான் பொறுமை இழந்த சவுதி அரேபியா அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது தாக்குதல் நடத்துகின்ற அந்த சூழ்நிலையில அதை வாய்ப்பாக பயன்படுத்தி அதிரடியான பல வான்வழி தாக்குதல்களை ஈரான் மீது சவுதி அரேபியா மேற்கொண்டது அப்படின்ற செய்தியை சொன்னது மட்டுமல்லாம, பிராந்தியத்தில் தனக்கு நிகரான ஒரு நாட்டின் மீது முதன் முறையாக சவுதி அரேபியா இவ்வாறான தாக்குதலை நடத்தியது, திடகாத்திரமாக அது இராணுவ நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்குது என்ற ஒரு விஷயத்தை சொல்வதாகவும், அது உறுதியுடன் பதிலளிச்சிருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லி சவுதி அரேபியாவினுடைய இந்த செயற்பாட்டை புகழ்ந்து தள்ளியிருக்கு ராய்ட்டர் செய்தித்தளம். இலக்குகள் குறித்து எந்த ஒரு விடயங்களையும் ராய்ட்டர் செய்தித்தளம் வெளியிடாத சூழ்நிலையில் தான் தாக்குதல் நடத்தியது அப்படின்னு ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லியிருக்காங்க. சவுதி அரேபியாவினுடைய வெளியுறவு அமைச்சகத்தினுடைய உயர் அதிகாரியை தொடர்பு கொண்டு ராய்ட்டர் செய்தி நிறுவனம் இந்த தாக்குதல் குறித்து கேட்டதுல அந்த உயர் அதிகாரி எந்த ஒரு பதிலும் சொல்லாம கடந்து போயிருக்கிறாரு. நேரடியாக ஈரான் என்ன பண்ணிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சவுதியுடைய வெளிவகார அமைச்சகத்தை தொடர்பு கொண்டு இப்படியான ஒரு கதை வந்திருக்குது, இப்படியான ஒரு தாக்குதலை நீங்க நடத்தினீங்களா அப்படின்னு கேட்டதற்கு சவுதி அரேபியாவினுடைய வெளிவகார அமைச்சு எந்த பதிலும் சொல்லாம இதுவரைக்கும் மௌனம் காக்கிறது தான் இப்போது ஈரானுக்கு பலத்த சந்தேகத்தை உண்டு பண்ணிருக்கு. இப்போது இந்த செய்தி குறித்து இருவகையான வாத பிரதிவாதங்கள் இப்போது சர்வதேச ஊடகங்கள்ல முன்வைக்கப்படுது. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுதி அரேபியா இந்த ஒரு தாக்குதல் நடத்தியிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் பேசப்படுது. மேலும் பதற்றத்தை தணிக்கிறதுக்காக ஈரானுக்கு ஒரு எச்சரிக்கையை விடுறதுக்காக இது முத்தி போய் மற்றொரு மத்திய கிழக்கு நாடுகளுக்கு இடையே பெரும் யுத்தத்தை உருவாக்கணும் என்ற ஒரு அச்சத்துல ஒரு எச்சரிக்கை தாக்குதலாக கூட ஈரான் மீது தாக்குதலை நடத்திருக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயமும் சொல்லப்படுது. மற்றொரு வாதம் முன்வைக்கப்படுது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சவுதி அரேபியா ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்கான எந்த வாய்ப்பும் கிடையாது அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்றாங்க. சவுதி அரேபியாவினுடைய முன்னாள் உளவுத்துறை தலைவராக இருந்த துருக்கி அல் ஃபைசல் அவங்க அரபு நியூஸ் என்ற ஒரு பத்திரிகைக்கு எழுதிய கட்டுரையில என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரானும் மற்ற நாடுகளும் இணைந்து சவுதி அரேபியாவை படுகொலியில் தள்ளுவதற்கான முயற்சியில இறங்கியிருக்காங்க. எமது நாட்டின் குடிமக்களினுடைய உயிர் உடைமைகளை பாதுகாக்க வேண்டிய தேவை எமது நாட்டினுடைய தார்மீக பொறுப்பு என்றும், இவர்களின் நலன் கருதி இத்தாக்குதலுக்கு பதில் தாக்குதல் எமது அரசு நடத்தாது என்ற ஒரு முடிவுல இருப்பதான செய்தியையும் அந்த ஒரு கட்டுரையில அவர் எழுதியிருக்கிறாரு. அந்த வகையில இந்த ஒரு தாக்குதலை சவுதி அரேபியா ஈரான் மீது மேற்கொண்டிருக்க வாய்ப்பில்லை அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லப்படுது. என்னதான் இருந்தாலும் இப்போதைக்கு சவுதி அரேபியா ஈரான் மீது தாக்குதல் நடத்தியது அப்படின்ற ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கு. நிச்சயமாக ஈரான் இதற்கான பழிதிக்கு முகமாக பல்வேறு தாக்குதல்களை எதிர்வரும் காலங்களில் மேற்கொள்ளும் அப்படின்ற ஒரு அச்சமும் இப்போது சவுதி அரேபியாவுக்கு ஏற்பட்டிருக்கு. இப்போது இருக்கின்ற மிக முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செய்தித்தளம் எதற்காக இப்போது இந்த செய்தியை கசிய விட்டாங்க, என்ன நோக்கத்திற்காக கசிய விட்டாங்க, இதில் என்ன லாபத்தை அடைய நினைக்கிறாங்க? ரகசியமாக ஒரு தாக்குதலை சவுதி அரேபியா நடத்தி முடிச்சிருக்கு, பாதுகாப்பு கருதியோ எச்சரிக்கை கருதியோ. சவுதி அரேபியா கூட எந்த ஒரு காலகட்டத்திலும் தாம் தாக்குதலை நடத்தினோம், ஈரானுக்கான எச்சரிக்கை அப்படின்னு ஒரு விஷயத்தை பேசாத சூழ்நிலையில எதற்காக இப்போது இந்த செய்தி நிறுவனம் இந்த செய்தியை வெளியிட்டது என்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுந்திருக்கு. அதே போல அமெரிக்காவுடைய மற்றொரு பத்திரிகை தான் ஐக்கிய அரபு அமீரகம் கடந்த யுத்தத்துல ஈரான் மீது அதிரடியான தாக்குதல்கள் மேற்கொண்டது அப்படின்ற ஒரு செய்தியை வெளியிட்டதுக்கு பிற்பாடு அதிரடியாக கோபம் கொண்ட ஈரான் யுத்த நிறுத்தம் அப்படின்னு ஒரு விஷயத்தை கூட பொருட்படுத்தாமல் பல்வேறு ஏவுகணை ட்ரோன்களை ஏவி தாக்குதல் நடத்தியதுல
புஜைரா துறைமுகத்தில் பல்வேறு எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் உட்பட எண்ணெய் கிணறுகள் எல்லாம் பற்றி எறிகின்ற சூழ்நிலை உருவானது. இந்த தகவலை கசிய விட்டதுக்கு பின்புலமாக இருக்கிற அரசியல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மத்திய கிழக்கு நாடுகளுக்கிடையே ஒரு யுத்தம் மூடணும், தமக்குள்ளே அடிச்சு கொள்ளணும், அமெரிக்கா வேடிக்கை பார்க்கணும், களைச்சு போயிருக்கிற சூழ்நிலையில ஏதோ ஒரு நாடு அமெரிக்காவை ஆதரிச்சு உள்ள வரவழைச்சு ஈரானுக்கு எதிரான தாக்குதலை நடத்துவதற்கு வெத்தில வச்சு வரவேற்பாங்க அப்படின்னு ஒரு கணக்கைத்தான் இப்போது அமெரிக்கா போட்டிருக்கு. சென்ற யுத்தத்துல கூட மத்திய கிழக்கு நாடுகள் ஈரானுக்கு எதிரான யுத்தத்துல எமது வான்பரப்பையோ நிலப்பரப்பையோ தருவது கிடையாது என்று கூறிய சூழ்நிலையில தான் அமெரிக்கா தனிமையில இந்த யுத்தத்தை மேற்கொண்டது. ஐரோப்பா நாடுகளுடைய உதவியும் கிடையாது, நேட்டோ நாடுகளுடைய உதவியும் கிடையாது. மத்திய கிழக்கு நாடுகள் ஏதோ உதவி பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு ஆசையில் ஓடி வந்த டொனால்ட் ட்ரம்புக்கு அது மிகப்பெரிய ஏமாற்றமாக இருந்தது. இப்போது ஈரானை கடுப்பாக்கி ஈரான் ஐக்கிய அரபு அமீரகத்தின் மீதும் சவுதி அரேபியா மீதும் பழிதீர்ப்பதற்கான தாக்குதலை நடத்திட்டா அது மத்திய கிழக்கு நாடுகளை மிகப்பெரிய ஒரு போராக மூலம் பட்சத்துல அமெரிக்கா உள்ள குழம்பிய குட்டையில மீனை பிடிக்க முடியும், குட்டையை குழப்பி மீன் பிடிக்க முடியும் என்பது போல இப்போது இரண்டு வகையான சந்தர்ப்பங்களையும் சாதகமாக பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதனால்தான் இப்போது இந்த இரண்டு செய்திகளையும் இப்போது அமெரிக்காவினுடைய ஊடகங்கள் கசிய விட்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லப்படுது. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போதைக்கு அமெரிக்கா அடுத்த ஒரு யுத்தத்திற்கு முழு தயாருடன் இருப்பதனால மீண்டும் ஒரு யுத்தம் மூலம் பட்சத்துல நிச்சயமாக ஈரானை பிடிக்காத மத்திய கிழக்கு நாடுகளை உதவிக்கு அழைச்சு கொள்ளலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில தான் இந்த ஒரு யுத்தத்துக்கு மத்திய கிழக்கு நாடுகளுடைய வளங்களை பயன்படுத்திக் கொள்ளலாம், தாராளமான உதவிக்கு வருவாங்க அப்படி ஒரு சிந்தனையில் தான் இப்போது அமெரிக்காவின் ஊடகங்கள் இந்த செய்தியை கசிய விட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்படுது. இப்போது அமெரிக்கா அதிரடியாக ஈரான் மீது ஒரு ராணுவ நடவடிக்கை மேற்கொள்வதற்கான தயாரில் இருக்குது. அந்த ராணுவ நடவடிக்கைக்கு இப்போது அமெரிக்கா என்ன பேரை வச்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எபிக் ரேஜ் என்று சொல்லப்படுகின்ற பேர்ல தான் இந்த அதிரடியான தாக்குதலை ராணுவ நடவடிக்கையை அமெரிக்கா மேற்கொள்ள போகுது அப்படின்ற செய்திகளும் இப்போது அமெரிக்க தரப்புல சொல்லப்படுது. ஈரானுடைய நிலப்பாடு என்ன அப்படின்றது குறித்து இப்போது நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை ஒரு அதிர்ச்சியூட்டும் செய்தியை வெளியிட்டிருக்காங்க. இப்போது ஈரானுடைய புரட்சிகர காவல் படையும் பாசிஸ் படைப்பிரிவினரும் கூட்டு ராணுவ பயிற்சியில ஈடுபடுவதாகவும் ஈரானுடைய 90% வெடி மருந்துகள் மீண்டும் ஒரு யுத்தத்துக்கு பயன்படுத்தும் வகையில் தயார்படுத்தப்பட்டிருப்பதாகவும் 70% நகரும் ஏவுகணை தளங்கள் இப்போது செயற்பாட்டுக்கு வந்திருப்பதாகவும் ஒரு நீண்ட யுத்தத்திற்கு இப்போது ஈரான் தயாராக இருக்கின்ற செய்தியை இப்போது அதிரடியாக கசிய விட்டிருக்காங்க. ஒட்டுமொத்தத்துல அமெரிக்காவும் ஈரானும் மற்றொரு யுத்தத்துக்குள்ள போறதற்கான முனைப்போடு இருக்கின்ற சூழ்நிலையில தான் பேச்சுவார்த்தைகள் அப்படின்னு ஒரு விஷயம் இப்போது செயற்திறன் அற்றதாக காணப்படுவதோடு யுத்தம் தான் தீர்வு அப்படின்ற ஒரு இடத்துக்கு தான் அமெரிக்காவும் சரி ஈரானும் சரி வந்திருக்கின்ற ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கு. பெரும்பாலும் சீனாவுக்கான தனது விஜயத்தை முடிச்சிட்டு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இந்த யுத்தத்தை தொடங்கி வைப்பார் அப்படின்ற ஒரு விஷயம் இப்போது அஞ்சப்படுகிறது. என்னதான் இருந்தாலும் இப்போது மத்திய கிழக்கு நாடுகளை மற்றும் ஒரு போரை இப்போது பெஞ்சமின் நெதன்யாகு விரும்புகின்ற சூழ்நிலையில் தான் இப்போது இந்த விஷயங்கள் திட்டமிட்டு அரங்கேற்றப்படுகின்ற ஒரு விடயமாக பேசப்படுது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஈரான் மீது அதிரடியான ஒரு தாக்குதலை மேற்கொள்வதற்கான திட்டங்கள் வகுக்கப்பட்ட சூழ்நிலையில அப்படியான ஒரு போரை எதிர்கொள்வதற்கான முழு தயாரிலும் இப்போது ஈரான் இருக்கின்ற இந்த சூழல்ல தான் சவுதி அரேபியாவும் ஐக்கிய அரபு அமீரகமும் ஈரான் மீது தாக்குதல் நடத்திய செய்தியை இப்போது அமெரிக்காவினுடைய பத்திரிகை வெளியிட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. எப்படியாவது மத்திய கிழக்கு நாடுகளில் ஒரு போர் மூலணும், நீண்ட நாள் யுத்தமாக இருக்கணும் அப்படின்றது பெஞ்சமின் நெதன்யாகுவினுடைய கனவு. இந்த ஒரு விஷயத்தை நடத்தி முடிப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் இப்போது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் செய்து முடிச்சிருக்கிறாரு. இந்த ஒரு யுத்தத்தை எதிர்கொள்வதற்கு ஈரான் தனது ஒட்டுமொத்த பலத்தையும் பயன்படுத்தும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் சொல்லப்படுது. என்னதான் இருந்தாலும் மத்திய கிழக்கு நாடுகளில் ஒரு அமைதியான ஒரு சூழல் உருவாகட்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.